அனைவருக்கும் வணக்கம். சென்னை ஐஸ் அகாடமி டிஎன்பிசி குரூப் 2ல யூனிட் 8ல 9th தமிழ் முதல் பருவம் புதிய பாடநூலில் இருக்க அந்த கொஷின்ஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னாக்கா கூற்று 1, இந்தியாவில் பேசப்படும் மொழிகளின் எண்ணிக்கை 1300. கூற்று 2, இந்தியாவில் பேசப்படும் மொழிகளின் எண்ணிக்கையை 4 மொழி குடும்பங்களாக பிரிக்கலாம். பார்த்தீங்கன்னா 2 கூற்றில் முதல் கூற்று பார்த்தீங்கன்னாக்கா 1300ங்கிறது எக்ஸாக்டாக 1300 கிடையாது, 1300க்கு மேலே. அப்போ பார்த்தீங்கன்னாக்கா கூற்று 1 தவறு, கூற்று 2 சரி. அப்போ ஆப்ஷன் ஏ வந்து இது கரெக்டான ஆன்சர். அடுத்த கேள்வி கூற்று ஏ, திராவிடம் என்ற சொல்லை முதலில் குறிப்பிட்டவர் இராஸ் பாதிரியார். காரணம், இவர் தமிழ், தமிழா, தமிழா, ட்ரமிழா, ட்ரமிழா, திராவிட, திராவிடா என விளக்கம் தருகிறார். இராஸ் பாதிரியார் வந்து தமிழ், தமிழா இந்த மாதிரியான இதுல வந்து விளக்கம் தர்றாரு. ஆனா வந்து திராவிட என்ற சொல்ல முதலில் பயன்படுத்தியவர் வந்து இராஸ் பாதிரியார் இல்லை. இப்போ இது வந்து தப்பு. குமரிலா பட்டர் தான் ஃபர்ஸ்ட் பயன்படுத்திருப்போம். அப்போ கூற்று வந்து தவறு, காரணம் ஆறு வந்து சரி. அப்போ சி தான் இதுக்கான விடை. தேர்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னாக்கா, ஐரோப்பிய மொழிகளோடு தொடர்புடைய மொழியாக எந்த மொழி அறிஞர் வில்லியம் ஜோன்ஸ் குறிப்பிடுகிறார்? வடமொழியை தான் வந்து வில்லியம் ஜோன்ஸ் வந்து மற்ற ஐரோப்பிய மொழிகளோடு வடமொழி தொடர்பு இருக்கிறதா சொல்லியிருக்காரு. அப்போ டி தான் இதுக்கான ஆன்சர். 4வது கேள்வி பார்த்தீங்கன்னாக்கா, கூற்று ஏ, ஐகன் என்பவர் திராவிட மொழிகளை இணைத்து தமிழியன் என்று பெயரிட்டார். கூற்று 2, மேக்ஸ் முல்லரும் இதே கருத்தை தெரிவித்தார். கூற்று 1 மற்றும் 2 ரெண்டுமே சரி. அப்போ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா பி தான் இருக்கு. கேள்வி 5 பார்த்தீங்கன்னாக்கா, சமீபத்தில் கண்டறியப்பட்ட திராவிட மொழி எதுன்னு கேட்டிருக்காங்க. சமீபத்தில் பார்த்தீங்கன்னாக்கா ஏற்கனவே ஒரு 24 மொழிகளை வந்து திராவிட மொழி குடும்பத்தில் வந்து வகைப்படுத்திருக்காங்க. அதில் பார்த்தீங்கன்னாக்கா 3 விதமாக வந்து திராவிட மொழிகள் வந்து வகைப்படுத்திருப்பாங்க. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னாக்கா தென் திராவிட மொழி, நடு திராவிட மொழி, வட திராவிட மொழின்னு வகைப்படுத்திருப்பாங்க. சமீபத்தில் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 4 மொழியை வந்து அது கூட சேர்த்துருப்பாங்க. அதில் பார்த்தீங்கன்னாக்கா தாங்கா, எருகலா, குறும்பா, சூழிங்கான்னு சொல்லிட்டு 4 மொழியை வகைப்படுத்திருப்பாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா தோடான்றது பார்த்தீங்கன்னா தென் திராவிட மொழியாக வகைப்படுத்திருப்பாங்க. பர்ஜிங்கிறது பார்த்தீங்கன்னாக்கா நடு திராவிட மொழி, குருக்குங்கிறது பார்த்தீங்கன்னாக்கா வட திராவிட மொழியாக வகைப்படுத்திருப்பாங்க. இப்போ ஆன்சர் பார்த்தீங்கன்னா டி தான் நமக்கு, தாங்கா. பின்வரும் எந்த நாடுகளின் பணத்தாளில் தமிழ் மொழி இடம் பெறவில்லை? பார்த்தீங்கன்னா மொரீஷியஸ், இலங்கை போன்ற நாடுகளில் பார்த்தீங்கன்னாக்கா தமிழ் மொழி பார்த்தீங்கன்னாக்கா பணத்தாளில் இடம் பெற்றிருக்கு. சிங்கப்பூர் மட்டும்தான் இடம் பெறல. அப்போ வந்து சி தான் ஆன்சர். இதில் பார்த்தீங்கன்னாக்கா 3 நாடுகளும் பார்த்தா தமிழ் மொழி வந்து அதிகமாக பரவலாக பயன்படுத்திட்டு வராங்க. இந்த 3 நாட்டில் பார்த்தீங்கன்னாக்கா மொரீஷியஸ், இலங்கை பார்த்தீங்கன்னாக்கா அவங்க பணத்தாளில் வந்து தமிழ் மொழி இடம் பெற்றிருக்கு. இதே பார்த்தீங்கன்னா சிங்கப்பூரில் பார்த்தீங்கன்னாக்கா இது ஆட்சி மொழியாக இருக்குது. இலங்கை, சிங்கப்பூரில் வந்து ஆட்சி மொழியாக கொண்டிருக்காங்க. இதெல்லாம் வந்து அடுத்த கேள்வினா இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. தமிழ் ஆட்சி மொழியாக கொண்ட நாடுகள் எது பார்த்தீங்கன்னாக்கா சிங்கப்பூர், இலங்கை. அப்போ ஆன்சர் வந்து டி தான். 8th கேள்வி பார்த்தீங்கன்னாக்கா கூற்று 1, ஒரு பூவின் மலர்ச்சியும் ஒரு குழந்தையின் புன்னகையும் புரிந்து கொள்ள அகராதிகள் தேவைப்படுவதில்லை. பாடலும் அப்படிதான். கூற்று 2, மேற்கண்ட கூற்றை கூறியவர் ஐக்கு, சென்ட்ரியூ, லிமரியூ என புது புது வடிவில் கவிதையில் இயற்றினார். இப்போ இந்த 2 கூற்றுமே வந்து சரியான, அதாவது ஒரு கூற்றை சொன்னவரும் இந்த கூற்றையும் வந்து இந்த மாதிரி கவிதைகளையும் ஐக்கு, சென்ட்ரியூ, லிமரையூ என்ற புது புது வடிவில் கவிதையை ஏற்றிருக்காரு. இப்போ கூற்று 1, கூற்று 2மே சரி. அப்போ ஆப்ஷன் வந்து பி தான் இதுக்கான விடை. பார்த்தீங்கன்னாக்கா இது 2, இந்த ஒரு பூவின் மலர்ச்சியும் ஒரு குழந்தையின் புன்னகை புரிந்து கொள்ள அகராதி தேவைப்படுவதில்லை படம் அப்படிலாம் சொல்லிட்டு தமிழ் ஓவியம் என்ற அந்த கவிதை தொகுப்புல வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஈரோடு தமிழ் என்பது சொல்லியிருப்பார். இவர் பற்றி இன்னொரு சிறப்பு பார்த்தீங்கன்னாக்கா இவர் வணக்கம் அல்லுவான்ற இவருடைய படைப்பு 2004ஆம் ஆண்டு சாகித்ய அகாடமி விருது பெற்றிருக்கு. அடுத்த கேள்வி பார்த்தீங்கன்னா கூற்று ஏ, தமிழ் சிற்றிலக்கிய வகைகளில் தூது என்பதும் ஒன்று. காரணம், மாலையை வாங்கி வருமாறு அன்னம் முதல் வண்டு ஈராக 10ஐயும் தூது விடுவதாக வெண்பாவில் ஏற்றப்படுகிறது. இப்போ அந்த கூற்று வந்து சரி. காரணம் பார்த்தீங்கன்னாக்கா இதுக்கான விளக்கம் வந்து சரியாக கொடுக்கல. ஏன்னாக்கா இங்கே இந்த மாலை வாங்கி வரும் அன்னம் முதல் வண்டு ஈராக 10ஐயும் தூது விடுவதாக சொல்லக்கூடிய வெண்பா கிடையாது. இது வந்து பார்த்தீங்கன்னா களி வெண்பாவால் ஏற்றப்படுது. அப்போ வந்து வெண்பாங்கிறது தவறாக கொடுத்துருக்காங்க. அப்போ கூற்று ஏ சரி, காரணம் தவறு. பி தான் இதுக்கான விடை. அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா தூது இலக்கியம் சொல்லக்கூடியது வேற பேர் பார்த்தீங்கன்னாக்கா வாய் மொழி இலக்கியம், சந்தி இலக்கியம் சொல்றாங்க. 10, மனிதரால் உண்டாக்கப்பட்ட வண்ணங்கள் பார்த்தீங்கன்னாக்கா 5. இது என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா வெண்மை, செம்மை, கருமை,
பொன்மை, பசுமைன்னு சொல்லிட்டு 5 வண்ணங்களை சொல்றாங்க. அதே மாதிரி 100 வண்ணங்கள் சொல்றது பார்த்தீங்கன்னாக்கா, புலவர்கள் வந்து குறில், அகவல், தூக்கல் சொல்லிட்டு அந்த அதோட வண்ணங்களாக 100 சொல்றாங்க. 6 பார்த்தீங்கன்னாக்கா, நாவில் உணரக்கூடிய சுவையை வந்து 6 வகையா சுவையை வகைப்படுத்திருக்காங்க. 10ங்கிறது ஒரு மனுஷன் தோன்றக்கூடிய மனதில் தோன்றக்கூடிய குற்றங்களை வந்து 10 வகையா வகைப்படுத்தியிருக்காங்க. 11 பொறுத்துக. பொறுத்துக பார்த்தீங்கன்னாக்கா, இது தமிழ் மொழியில வந்து வரக்கூடிய அந்த அளவையை தான் வந்து இங்க பொறுத்து சொல்றாங்க. காணிங்கிறது பார்த்தீங்கன்னாக்கா, இது வந்து பார்த்தீங்கன்னா ஏக்கு வரும். 3ங்கிறது 1/80ங்கிறது ஏக்கு வரும். முக்காணிங்கிறது பார்த்தீங்கன்னாக்கா 3/80க்கு. அது ஒருமாங்கிறது ஒருமா பார்த்தீங்கன்னாக்கா 1/20. இருமாங்கிறது 1/10. ஆன்சர் பார்த்தீங்கன்னாக்கா 3, 4, 2, 1. அப்போ பி தான் இதுக்கான ஆன்சர் கரெக்ட். 12 தருவாய் நிழல்தன் தருவாய் நிதம் என் வருவாய் என நீ வருவாய் என்ற பாடலை பாடியவர் பார்த்தீங்கன்னாக்கா வாலி. 13 சனி நீராடு என்பது யாருடைய வாக்கு? சனி நீராடு என்பது பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 40 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னாக்கா சனிக்கிழமை தோறும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா எல்லாரும் வந்து எண்ணெய் தேய்ச்சி குளிப்பாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா உடம்புல இருக்கக்கூடிய வெப்பம் வந்து தணியக்கூடியதாக இருக்குது. இதை வந்து சொன்னவர் பார்த்தீங்கன்னாக்கா ஔவையார். மே தினமே வருக யாருடைய படைப்புன்னு பார்த்தீங்கன்னாக்கா இது கவிஞர் தமிழ் ஒளியோட படைப்பு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா மே தினம் சொல்லிட்டு வரதுக்கு காரணமாக இருந்தவர் மாப்போ சிங்காரவேலனார். இவர் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு மாநாட்டில் வந்து தொழிலாளர் நலனுக்கோசம் மே தினத்தை கொண்டாட சொல்லி ஒன்று ஆரம்பிச்சிருப்பாருங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா தமிழில் 15 பொறுத்துக. இந்த தமிழ் சொற்களுக்கு வந்து நிகரான பொருளில் வந்து மதுங்கிறது பார்த்தீங்கன்னாக்கா தேனை தான் வந்து நம்ம மதுன்னு சொல்லுவோம். வவிங்கிறது பொய்கை. சந்துங்கிறது பார்த்தீங்கன்னாக்கா சந்தன மரம். சங்கு பார்த்தீங்கன்னாக்கா பணிலம். ஆன்சர் பார்த்தீங்கன்னாக்கா 4, 3, 4, 3, 2, 1, 4, 3, 1, 2. அப்போ வந்து சி தான் இதுக்கான ஆன்சர். 16வது கேள்வி சேக்கிழார் எந்த சோழ மன்னன் அவையில் முதலமைச்சராக பணியாற்றினார்? ராஜேந்திர சோழன், 1ஆம் குலோத்துங்கன், ராஜராஜ சோழன், 2ஆம் குலோத்துங்கன் கொடுத்துருக்காங்க. ஆனால் ஆன்சர் பார்த்தீங்கன்னாக்கா 2ஆம் குலோத்துங்கன் சோழன் அவையில் வந்து இவர் வந்து தலைமை அமைச்சராக இருந்திருக்காரு. 17வது கேள்வி உளம் தொட்டு உழுவயல் என்ற பாடல் வரி இடம்பெற்ற 17 கீழ்கணக்கு நூல் எது? பார்த்தீங்கன்னாக்கா இது சிறு பஞ்சம் மூலம்ன்ற நூலில் இந்த பாடல் வரி இடம்பெற்றிருக்கு. காளைகளின் பாய்ச்சல் பற்றி குறிப்பிடும் சங்க இலக்கியம் எதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா கலித்தொகை, சிலப்பதிகாரம். இது ரெண்டும் பார்த்தீங்கன்னாக்கா காளைகளின் பாய்ச்சல் பற்றி குறிப்பிடுது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா புறப்பொருள் வெண்பா பார்த்தீங்கன்னாக்கா இது இலக்கண நூல். ஆனால் இதுவும் வந்து காளைகள் பாய்ச்சல் பற்றிய கருத்து வந்து தெரிவிருக்கு. கூற்றிய ஏறு தழுவுதல் குறித்து பல நடுகற்கள் புடைப்பு சிற்பங்கள் தமிழகத்தில் பல பகுதியில் கண்டறியப்பட்டன. காரணமார் சேலம் மாவட்டத்தில் எருது போட்டியில் மரணமுற்றவன் பெயரால் எடுக்கப்பட்டது எருது பெருந்தார் கல் ஒன்று உள்ளது. கூற்றும் சரி, காரணம் பார்த்தீங்கன்னாக்கா கூற்றுக்கான சரியான விளக்கமா இருக்கு. அப்போ கூற்று ஏ, காரணம் ஆறும் சரி. ஆப்ஷன் ஏ இது கரெக்டான விடை. 20வது கேள்வி பார்த்தீங்கன்னாக்கா கூற்று ஏ மேலை நாடுகளில் நடத்தப்படும் காளை போட்டி மனிதனுடன் ஒளிந்திருக்கும் வன்மத்தை போர்வெறியையும் வெளிப்படுத்துகிறது. காரணமார் தமிழர்களின் பண்பாட்டு திருவிழாவாக விளங்கும் ஏறு தழுவல் 2000 ஆண்டுகள் தொன்மையுடையது. கூற்று ஏவும் கூற்று ஆறும் சரி. ஆனால் கூற்று ஏற்கான விளக்கமாக வந்து 6 இல்லை. அப்போ வந்து கூற்று ஆப்ஷன் ஏங்கிறது நமக்கு கரெக்டான விடை. கூற்று ஏ சரி, கூற்றுக்கான சரியான விளக்கம் 6 இல்லை. ஐம்பெருங்குழுவில் சாரணர் என்பதன் இணையான சொல் பார்த்தீங்கன்னாக்கா ஒற்றர். இந்த ஐம்பெருங்குழுவில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இருக்கக்கூடிய தளபதி, அமைச்சர், ஒற்றர் இடம்பெறாங்க. இதே மாதிரி இவுளி மறவர்ன்றவர் பார்த்தீங்கன்னாக்கா என்பராயன்ற ஒரு குழுவில் இடம்பெறாங்க. இவங்க பார்த்தீங்கன்னாக்கா மன்னருக்கு உதவிக்கூடிய இந்த என்பராயமும் ஐம்பெருங்குழுவும் இருக்கு. இதை பற்றியான தகவல் வந்து பார்த்தீங்கன்னாக்கா மணிமேகலையில் இடம்பெற்றிருக்கு. 22வது கேள்வி பார்த்தீங்கன்னாக்கா நன்னூர் புலவர் என்று பாராட்டப்படுபவர் வந்து சாத்தனார். இவர் வந்து நன்னூர் புலவர், சாத்தான், தண்டமிழ் ஆசான் சொல்லிட்டு சொன்னவர் வந்து இளங்கோவடிகள். இது சாத்தான், தண்டமிழ் ஆசான்ங்கிறது பார்த்தீங்கன்னாக்கா சாத்தனார் குறிப்பிடக்கூடிய சிறப்பான பெயர்கள். 23 பட்டி மண்டபத்து பாங்கறிந்து ஏறுமீன் என்ற வரி இடம்பெற்ற நூல் பார்த்தீங்கன்னாக்கா மணிமேகலை. பட்டி மண்டபங்கிறது பார்த்தீங்கன்னாக்கா பட்டிமன்றத்தை வந்து காப்பியங்கள்ல வந்து எப்படிலாம் சொல்லியிருக்காங்க அதை தான் வந்து இங்க கேட்டிருக்காங்க. பட்டிமன்றத்து பாங்கறிந்து ஏறுமீன். 24வது கேள்வி கூற்று ஏ அரிக்கமேடு அகழ்வாய்வில் ரோமானிய மண்பாண்டங்கள் கிடைத்தன. கூற்று ஆர் ரோமானிய
தமிழ்நாடு வணிக தொடர்பு பற்றிய அகழ்வாய்வு தெரிவிக்கிறது. கூற்று ஏவும் சரி, கூற்று ஆறும் சரி. கூற்று ஏ வந்து கூற்று ஆறுக்கான சரியான விளக்கமாக இருக்கு. அப்போ இதுக்கான விடை ஆப்ஷன் ஏ. கேள்வி 25. முதுமக்கள் தாழி கிடைக்கப்பெற்ற இடம் பார்த்தீங்கன்னாக்கா ஆதிச்சநல்லூர். அதே மாதிரி பல்லாவரன்ற இடத்துல வந்து பார்த்தீங்கன்னாக்கா இரும்பு பொருட்கள் கண்டெடுத்தான் 1863 ராபர்ட் ப்ரூஸ்ட் என்றவர் பார்த்தீங்கன்னாக்கா இந்த இரும்பு காலத்தை சார்ந்த இரும்பு பொருட்கள் கண்டறிஞ்சிருப்பாங்க. அதே மாதிரி கீழடி பார்த்தா சமீபத்தில் பார்த்தீங்கன்னாக்கா வைகை நதிக்கரையில் சங்ககாலத்தோட தொடர்பான பொருட்கள் வந்து இப்போ கண்டறிஞ்சிட்டு வராங்க. அரிக்கமேடு பார்த்தீங்கன்னாக்கா ரோமானிய நாணயம் கண்டறிஞ்சாங்க. இதை பற்றி போன கேள்வி முன்னாடி பார்த்தீங்கன்னாக்கா இது வந்து ரோமானிய மற்றும் தமிழகத்துக்கு இடையான வணிக தொடர்பு பற்றி அறிந்துக்கலாம். 26 பொறுத்துக. இப்போ பார்த்தீங்கன்னாக்கா பட்டிமன்றம் பற்றி இலக்கியங்கள் எப்படிலாம் சொல்லியிருக்காங்கன்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இதை கரெக்டாக மேட்ச் பண்ணணும். நம்ம பட்டிமன்றம் பார்த்தீங்கன்னாக்கா சிலப்பதிகாரத்தில் இடம்பெற்றிருக்கு. ஏறுமீன் பார்த்தீங்கன்னாக்கா மணிமேகலையில் இருக்கு. ஏற்றினைன்னு பார்த்தீங்கன்னாக்கா திருவாசகம். கலைத்தெறின்னு பார்த்தீங்கன்னாக்கா கம்பராமாயணம். விடை பார்த்தீங்கன்னாக்கா 2, 3, 1, 4. அப்போ பி தான் இதுக்கான கரெக்டான விடை. இப்போ பட்டிமண்டபம்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னாக்கா பகைப்புறத்து கொடுத்த பட்டிமன்றம் சொல்லிட்டு சிலப்பதிகாரத்தை சொல்லியிருப்பாங்க. ஏறுமீன் பார்த்தீங்கன்னாக்கா பட்டி மண்டபத்து பாங்கறிந்து ஏறுமீன். அதே மாதிரி ஏற்றினைன்னு சொல்லிட்டு திருவாசகத்தில் சொல்லியிருப்பாங்க. ஏற்றினை ஏற்றினோடு 2 அறியேனே அப்படின்ட்டு. கலைத்தெறின்னு பார்த்தீங்கன்னாக்கா கம்பராமாயணத்தில் பட்டி மண்டபம் பன்னரும் கலைத்தெறின்னு சொல்லியிருப்பாங்க. 27 பொருளுரை என்ற பெயரால் அழைக்கப்படும் 17 கீழ்கணக்கு நூல் எது? பொருளுரைன்னு சொல்லிட்டு சொல்லக்கூடிய நூல் பார்த்தீங்கன்னாக்கா திருக்குறள். இது வந்து ஏற்கனவே நமக்கு தெரியும். பொய்யாமொழி, வாயுரை வாழ்த்து, முப்பால், பொதுமறை அப்படின்னு பல இதெல்லாம் நம்ம அழைக்கிறோம். அதே மாதிரி பொருளுரைன்றது பார்த்தீங்கன்னாக்கா 9th புக்கில் இது கொடுத்துருக்காங்க புதுசாக. அதே நாலடியார் பார்த்தீங்கன்னாக்கா நாலடி, வேளாண் வேதம், குட்டி திருக்குறள் போன்ற வரிகளால் வந்து இதை சிறப்பிக்கிறோம். அதே மாதிரி ஏழாதி பார்த்தீங்கன்னாக்கா 7 முதலான 6 பொருட்களை கொண்ட ஒரு நூல். சிறுபஞ்சம் பார்த்தீங்கன்னாக்கா 5 வேர்களை கொண்ட பொருட்களாம் இது பண்ணாதான் சிறுபஞ்சன்ற நூல். இந்த ஏழாதி சிறுபஞ்சம் இந்த நூல் பார்த்தீங்கன்னாக்கா இது ஏழாதி ஏற்றவர் கனிமேதாவர், சிறுபஞ்சம் மூலம் வந்து காரியாசனி. இவங்க 2 பேரும் வந்து ஒரே சாலை மாணக்கர்னா ஒரு வகுப்புல படிச்சவங்க. 28 பொறுத்துக. பொறுத்துக பார்த்தீங்கன்னாக்கா இந்த பக்கம் வந்து அந்த தொல்லியல் சார்பான பொருட்கள் கொடுத்துருக்காங்க. அதுக்கு நிகரான ஆங்கிலேய மொழிபெயர்ப்பு கொடுத்துருக்காங்க. 2த்தையும் நம்ம வந்து பொருத்தணும். அகழ்வாய்வு பார்த்தீங்கன்னாக்கா எக்ஸ்கேவேஷன் 1. அதாவது நடுக்கல் பார்த்தீங்கன்னாக்கா ஹீரோ ஸ்டோன். புடைப்பு சிற்பம் பார்த்தா எம்பாஸ்டு ஸ்கல்ப்சர். பொறிப்பும் பார்த்தீங்கன்னாக்கா இன்ஸ்கிரிப்ஷன். ஆன்சர் பார்த்தீங்கன்னாக்கா 3, 4, 2, 1. அப்போ பி தான் இதுக்கான கரெக்டான விடை. 29 இயந்திர ஊர்தி ஏற்றுமீன் என்பது இடம்பெற்ற இலக்கியம் பார்த்தீங்கன்னாக்கா சீவக சிந்தாமணி. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னாக்கா இது அறிவியல் தொடர்பான இலக்கியங்களில் இந்த வரி இடம்பெற்றிருக்கு. 30 பார்த்தீங்கன்னாக்கா கள்ளிக்காட்டு இதிகாசத்திற்கு 2003 வைரமுத்து பெற்ற விருது எதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா சாகித்ய அகாடமி விருது தான் பெற்றிருக்காரு. இதில் பார்த்தீங்கன்னாக்கா தமிழக அரசின் விருது பார்த்தீங்கன்னாக்கா இவர் வந்து சிறந்த இவர் வந்து ஏறக்குறைய 6000க்கும் மேற்பட்ட திரை இசை பாடல்களை ஏற்றிருக்காரு. அதில் வந்து 6 முறை வந்து பார்த்தீங்கன்னாக்கா தமிழக அரசின் விருதை பெற்றிருக்காரு. 6 முறை. 7 முறை பார்த்தீங்கன்னாக்கா தேசிய விருதும் பெற்றிருக்காருங்க. ஓகேங்க, நன்றிங்க.